மார்னிங் சாம்பியன்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ட்ரிபிள் கேட் சீரிஸ்ல த்ரீ ஃபேஸ் சிஸ்டத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம கூட ரோஹித் இருக்காரு. இன் ஸ்டார் கனெக்ஷன்ல த்ரீ ஃபேஸ் சிஸ்டம் எப்படி இருக்கும்? ஸோ த்ரீ ஃபேஸ் சிஸ்டம்ல நம்மளுக்கு ரெண்டு விதமான கனெக்ஷன் இருக்கு. ஒன்று ஸ்டார் அண்ட் டெல்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார் பார்க்கும்போது நம்மளுக்கு மூணு ஃபேஸ் இருக்கும். ஸோ மூணு ஃபேஸையும் ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் டினோட் பண்ணுவோம். ஸோ அதில் உள்ள கரண்ட் ஐஆர் பிளஸ் ஐஒய் பிளஸ் ஐபி கரண்ட் வந்து ஜீரோவா இருக்கும். லோட் லைன் கரண்ட் ஐஎல் வந்து ஃபேஸ் கரண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இங்க ஐஆர் ஐஒய் ஐபிங்கிறத லைன் கரண்டா டினோட் பண்றாங்க. ஸோ ஸ்டார் கனெக்ஷன் அண்ட் டெல்டா கனெக்ஷன் ரெண்டு வகையான த்ரீ ஃபேஸ் சிஸ்டம் இருக்கு. ஸ்டார் கனெக்ஷன்ல வந்து கரண்ட் வந்து சம் ஆஃப் த ஐஆர் பிளஸ் ஐஒய் பிளஸ் ஐபி ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்றாங்க. லோட் கரண்ட் வந்து நம்ம ஃபேஸ் கரண்ட்க்கு ஈக்குவலா இருக்கும்ன்றதும் சொல்றாங்க. ஐஎல் ஈக்குவல் டு ஐபிஹெச் சொல்றாங்க. இதுல ஐஆர் ஐஒய் ஐபி வந்து லைன் கரண்ட் சொல்றாங்க. வோல்டேஜ் பத்தி என்ன சொல்றாங்க? ஸோ வோல்டேஜ் வந்து லைன் வோல்டேஜ் வந்து √3 டைம்ஸ் ஆஃப் ஃபேஸ் வோல்டேஜ்னு சொல்றாங்க. அப்புறம் ஃபேஸ் வோல்டேஜ் வந்து லைன் வோல்டேஜ் VL டிவைடட் பை √3 அப்படின்னு ஸோ சொல்றாங்க. யாரு பெரியவன் அப்படின்றது முடியும். லைன் வோல்டேஜ் தான் பெரியவன். ஃபேஸ் வோல்டேஜ் விட எவ்வளவு மடங்கு பெரியவனா √3 டைம்ஸ் பெரியவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். VL ஈக்குவல் டு √3 டைம்ஸ் ஆஃப் ஃபேஸ் வோல்டேஜ். அதே தான் ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு லைன் வோல்டேஜ் பை √3 சொல்றாங்க. பவரை பத்தி என்ன சொல்றாங்க? ஸோ கிடைக்கிற பவர் P இஸ் ஈக்குவல் டு 3V ஃபேஸ் I ஃபேஸ் காஸ் பை. இது வந்து ஃபேஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஃபேஸ் வோல்டேஜ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் கரண்ட் யூஸ் பண்ணி பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு, லைன் வோல்டேஜ் அண்ட் லைன் கரண்ட் யூஸ் பண்ணி பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு √3 டைம்ஸ் VL IL காஸ் பைன்னு சொல்றாங்க. ஸோ காஸ் பைன்றது ரொம்ப முக்கியமான டேர்ம், மாறாது. இப்போ பவர் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் பேஸ் வோல்டேஜ் இன்ட்டு ஃபேஸ் கரண்ட் காஸ் பை. தட் இஸ் ஈக்குவல் டு பவர் ஈக்குவல் டு √3 டைம்ஸ் ஆஃப் லைன் வோல்டேஜ் லைன் இன்ட்டு லைன் கரண்ட் இன்ட்டு காஸ் பை சொல்றாங்க. இப்போ டெல்டா கனெக்ஷன் வருவோம். டெல்டா கனெக்ஷன் என்ன சொல்றீங்க? ஸோ டெல்டா கனெக்ஷன்ல நம்மளுக்கு வோல்டேஜ் சேமா இருக்கும், ஸ்டார் கனெக்ஷன்ல கரண்ட் சேமா இருக்கும். அப்போ நம்ம டெல்டா கனெக்ஷன் பார்க்கும்போது வோல்டேஜ் சேமா இருக்கும்போது சம் ஆஃப் தி ஃபேஸ் வோல்டேஜஸ் வந்து லைன் வோல்டேஜுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ VR பிளஸ் VY பிளஸ் VB ஈக்குவல் டு 0. அதாவது லோட் கரண்ட் ஃபேஸ் லோட் வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் ஈக்குவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சம் ஆஃப் த VR பிளஸ் VY பிளஸ் VB ஈக்குவல் டு 0 சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ் சொல்றாங்க. கரண்ட்டை பத்தி என்ன சொல்றாங்க? ஸோ இங்க லைன் கரண்ட் வந்து √3 டைம்ஸ் ஆஃப் தி ஃபேஸ் கரண்ட்னு சொல்றாங்க. ஸோ லைன் கரண்ட் வந்து √3 டைம்ஸ் ஆஃப் ஃபேஸ் கரண்ட் சொல்றாங்க. பவரை பத்தி என்ன சொல்றாங்க? ஸோ பவர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் லைன் பார்க்கும்போது √3 டைம்ஸ் VL IL காஸ் பை. இதே ஃபேஸ் பார்க்கும்போது பவருக்கு வந்து 3 டைம்ஸ் V ஃபேஸ் I ஃபேஸ் காஸ் பை. ஸோ சேம் ஃபார்ம்ல தான் டெல்டா கனெக்ஷனுக்கும் ஸ்டார் கனெக்ஷனுக்கும். பவர் ஈக்குவல் டு √3 VL IL காஸ் பை. தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் ஃபேஸ் வோல்டேஜ் இன்ட்டு ஃபேஸ் கரண்ட் இன்ட்டு காஸ் பை. ஸோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுன்னா த்ரீ சிஸ்டத்தை வர ஸ்டார் கனெக்ஷன் அண்ட் டெல்டா கனெக்ஷனை பற்றி, கரண்ட்டோட ரிலேஷன், வோல்டேஜோட ரிலேஷன், அப்புறம் வந்து நம்ம வோல்டேஜுக்கும் லைன் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் வோல்டேஜுக்கும் உள்ள ரிலேஷன், லைன் கரண்ட்டுக்கும் ஃபேஸ் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன், அப்புறம் பவர், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். கற்றுக் கொடுத்த ரோஹித்துக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.